வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 30/1/2024 தை மாதத்தின் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி. இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய முறை பற்றி நமது சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அந்த ஆடியோட லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தவறாமல் பார்த்து வழிபாடு செய்யுங்க. ஒரு வழிபாட்டு முறை, ஒரு தாந்திரிக முறை ரெண்டுமே நான் பதிவு செய்திருக்கிறேன். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. திருமண தடை நீங்க, அது மாதிரி உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா அது சரியாகிறதுக்கு, தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தா அதை சரி பண்றதுக்குன்னு தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பரிகாரம் இருக்கு. நீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் 30/1/2024 பஞ்சமி யாக வேள்வியில் பாருங்க, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி அங்காரக பஞ்சமி. இந்த பஞ்சமி யாக வேள்வியில உங்கள் குடும்பத்தின் பிரச்சனை தீர குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய பதிவு ஒரே ஒரு மிளகு போதும். பஞ்சமி அன்னைக்கு காலையில மிளகை நீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும், கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு ஆற்றல் சக்தி உங்களிடம் அதிகமாகும். என்னுடைய எல்லா பதிவுகளையும் நான் சொல்ற ஒரு விஷயம், வழிபாடு அப்படிங்கிறது எப்படின்னா அப்படியே நேராக உங்க வீட்டுல மேல கூரையை பிச்சுட்டுலாம் தெய்வம் கொட்டாது. உங்களுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டுட்டு கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க செஞ்ச வழிபாட்டுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சில விஷயங்கள் தாமதமாகுது அப்படின்னா கர்ம வினையோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அவங்க முதல்ல செய்ய வேண்டியது முன்னோர் சாபம் நீக்கிறது, பித்ருதோஷ பரிகாரம், இது மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா வழிபாட்டுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மிளகை ஒரே ஒரு மிளகை காலையில எழுந்ததும் எடுத்துக்கோங்க. காலையும் செய்யணும், இரவும் செய்யணும். காலைக்கு ஒரு மிளகு, இரவுக்கு ஒரு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. காலையில ஏஞ்சி குளிச்சுட்டு பூஜையோட வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியே வெறும் வயிற்றுல இதை நீங்க செய்யணும். மிளகு எடுத்து உங்க உள்ளங்கையில வைக்கணும். வலது உள்ளங்கையில மிளகு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல நடு இடம் எது? ஹால்ல நடுமத்திய இடம் இருந்துச்சுன்னா அங்க உட்காந்துக்கோங்க. கிச்சன்ல நடுமத்திய இடம் இருந்துச்சுன்னா அங்க உட்காந்துக்கோங்க. பெட்ரூம்ல நடுமத்திய இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்து கண்களை மூடிக்கணும். கண்களை மூடிட்டு மிளகு கையில திறந்த மாதிரி வச்சிருங்க. கையை மூட வேண்டாம், நான் சொன்னதுக்கு அப்புறம் மூடிக்கோங்க. கையில வச்சிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதற்காக நீங்க வழிபாடு செய்ய போறீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு தேவை? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? வாழ்க்கையில அடுத்த கட்டமா நீங்க என்ன முடிவெடுக்கணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதை ஃபுல்லா முதல்ல நினைக்கணும். நினைச்சிட்டு எனக்கு இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு மன உறுதியோடு உங்களுக்கு நீங்களே முதல்ல ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த வேலை செய்ய போறேன், எனக்கு இது சக்சஸ் கொடுக்கும், கண்டிப்பா நான் செய்யற முயற்சியில எனக்கு வெற்றி கிடைக்கும், எனக்கு தேவையான பணம் எனக்கு வரும், என்னால என் கடனை அடைக்க முடியும், என் கடன் தீர்ந்துருச்சு, எனக்கு தேவையான பணம்லாம் வரப்போகுது, எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்னு பாசிட்டிவாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நினைங்க. பிரபஞ்சத்தோடு அது போய் கலக்குங்க. நம்ம முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து தான் நமக்கு தேவையானதை கொடுக்கும். நீங்கள் நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு நடக்காத விஷயத்தை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு நடக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நினச்சிட்டு உங்கள் உள்ளங்கையில் மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிளகுல நீங்கள் 3 முறை ஊதணும். வேகமாக ஊதுனீங்கன்னா மிளகு கீழே விழுந்துடும். லேசாக ஊதுங்க. 3 முறை ஊதிட்டு அந்த மிளகை எடுத்து நீங்கள் அப்படியே வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிடணும். தண்ணீர் ஊற்றி முழுங்கிக்கோங்க. வெறுமனை போட்டால் உள்ளே போகாத ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி முழுங்கிக்கோங்க. உங்களுக்குள் நல்ல ஒரு ஆற்றல் நிச்சயமா உண்டாகும். சில தாந்திரிக பரிகாரங்கள் ரொம்ப எளிய முறையா இருக்கும். இதுக்கு பேர் தான் ட்ரிக். தாந்திரிக் ட்ரிக்கை தான் தாந்திரிக். இதை நீங்க செய்யும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் போது, ஏற்கனவே நீங்க நல்லது நடக்கும்னு நினைச்சிருக்கீங்க, இப்போ உங்களுக்குள்ள ஆற்றல் பெருக போகுது. அதனால இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை உங்ககிட்ட கண்டிப்பா கொண்டு கொடுக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. இரவும் அதே மாதிரி ஒரு மிளகை வச்சு நீங்க இதே பரிகாரத்தை செய்யுங்க. பஞ்சமி அன்னைக்கு காலையும் இரவும் ஒரு மிளகை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் உங்கள் தீராத கடனையும் தீராத பிரச்சனையும் நிச்சயமாக தீர்க்கும். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். நல்லதே நடக்கும்.